நான் இங்க இருந்த வரைக்கும் நீங்க எனக்குன்னு எதுவும் செஞ்சதில்லை. அத பத்தி நான் எதுவும் பெருசா வருத்தப்பட்டதே இல்லை. ஆனா என்ன கட்டி கொடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு மரியாதைக்கு கூட என்னையும் அவரையும் நம்ம வீட்டுக்கு வர வச்சு ஒரு பால் பழம் கொடுத்து அனுப்ப கூட உங்க 2 பேருக்கும் மனசு வரல. நான் உங்களுக்கு அவ்வளவு வேண்டாதவளா போயிட்டேனா? என்னமோ அவ ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. இனிமே எங்களுக்கும் அவளுக்கும் ஒட்டுல வரவில்லைன்னு சொன்னீங்களாமே. ஏன்பா நான் என்ன யாரையும் காதலிச்சு அவன் கூட ஓடி போய் உங்களை தலைகுனிய வச்சுட்டேனா? அப்படி தலைகுனிய வச்சுட்டு போனா பொண்ணுங்களோட தகப்பன் கூட காலப்போக்குல அவன் மேல வச்ச பாசத்துல அவளை திரும்ப ஏத்துக்கிறாங்களேப்பா. ஆனா நான் எப்பவும் எங்கேயும் உங்களை தலைகுனிய விட்டதே இல்லையேப்பா. சொந்த கால நின்ன அண்ணத்தோட அப்பா சாமி தோறன்னு எல்லா இடத்துலயும் உன்னை பெருமைப்படுதா நான் செஞ்சிருக்கேன். அதான் எங்களை விட உன் மாமா முக்கியன்னு போயிட்டல, அப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்க? நான் என் மாமா குடும்பத்துக்கு ஆசைப்பட்டு வாழ போல என்ன தாய் கோழி மாதிரி அடக்காத அரவணைச்சு அந்த மனித தெய்வத்துக்கு காலத்துக்கும் அவரு காலடியில இருந்து ஏதாவது ஒரு நல்லது செய்ய முடியுமான்னு தான் நான் போயிருக்கேன். அப்படியாச்சும் நான் அவருக்கு பட்ட நன்றி கடனா அடக்க முடியுமான்னு ஒரு சின்ன நப்பாசைதான், அவ்வளவுதான். நான் காரு பங்களான்னு ஆடம்பரமா வாழ ஆசைப்பட்டு போயிருக்கேன்னு தான் நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. இப்ப சொல்றேன், பெத்த பொண்ண கட்டி கொடுத்த இடத்துல முறை செய்யாம அவளை அசிங்கப்படுத்தி பழி வாங்கணும்னு நினைக்கிறது மல்லாக்கப்படுத்திட்டு உங்க மேல நீங்களே எச்ச துப்புற மாதிரி. அசிங்கம் உங்களுக்கு. நான் வரேன். ஏய் சின்ன வண்டிய காரி துப்பிட்டு போறா உன் அக்கா காரி. இது எல்லாம் வந்ததும் உன்னால. உனக்கு இருக்குது ஒரு நாளைக்கு. மாமா என்னங்க? என்னங்க மாமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? கண்ணு, உன் அத்தை சொன்னது எதையும் மனசுல வச்சுக்காத. என்ன அவ உணர்ந்தா உனக்கு தெரியும்ல. மாமா, அத்தைய நான் பிறந்ததுல இருந்தே பாத்துட்டு இருக்கேங்க மாமா. அத்தை அப்படிதான் பேசுவாங்க, அப்படிதான் பேசணும். அத்தை பேசாம அமைதியா இருந்து உள்ளுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சு பூட்டிட்டு இருந்தாதான் ஏதோ தப்பா இருக்குன்னு நாம யோசிக்கணும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா மாமா? அத்தை என்ன இந்த வீட்டு மருமகளா சின்னதா ஒரு ஓரத்துல எனக்கு ஒரு இடம் கொடுத்துட்டாங்க. அப்படியா? எப்படி சொல்ற? அவங்க கோவத்துல பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்களே, கவனிச்சீங்களா? அத பொண்ணை கட்டி கொடுத்துட்டு முதல்ல அவ தங்கச்சி அனுப்பி வைப்பாங்க, பின்னாடியே ஒவ்வொருத்தரா வந்து அட்டை மாதிரி ஒட்டிக்க போறாங்கன்னு சொன்னாங்களே. அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுங்களா மாமா? நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாச்சு, இனி என் பிறந்த வீட்டுல இருந்து யாரும் வந்து என்ன தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். இது போதுங்களே மாமா. அத்தைக்கு அவங்க மனசுல கொடுத்த அந்த சின்ன இடத்த கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்கி அத்தை மனசு முழுக்க நான் இடம் பிடிச்சி சிம்மாசனம் போட்டு உட்காரதான் போறேன். அத நீங்க எல்லாரும் பார்க்கதான் போறீங்க. அத்தை சொன்னதுக்கெல்லாம் எப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு நீ சொல்லிதாங்க எனக்கு தெரியுது. ஆதியாருக்கே பாடம் சொல்லி கொடுக்கறல்ல. சரி என்ன, உன் தங்கச்சி மீனாவை இங்கே வந்து இருக்க சொல்லு. இங்க இருந்தே படிக்கட்டும், நாம பாத்துக்கலாம். வேணாங்க மாமா, மீனா படிப்ப நானே பாத்துக்கிறேன்.
இத அத்தை திட்டினதுக்காக சொல்லல. அவளுக்கு நானே செய்யறதுல எனக்கு ஒரு திருப்தி, அவ்வளவுதான். இப்ப நீ என் வீட்டு மருமகளா வந்துட்ட, என்கிட்டயும் உதவி வாங்கிக்கலன்னா உன் பணத்தை வைக்கல என்ன பண்ணுவ? அப்படி என்கிட்ட உனக்கு வாங்குறது கஷ்டமா இருந்தா என்கிட்ட வாங்க வேணாம், உன் புருஷன்கிட்ட வாங்கிக்க, அவனே எல்லாம் செஞ்சு கொடுப்பான். தெரியும் மாமா, சின்னத்தா இல்லன்னுலாம் சொல்ல மாட்டாரு. ஆனா நான் வேற ஏற்பாடு பண்ண போறேன். வேற ஏற்பாடு? ஆமாங்க மாமா, ஆனா நான் இன்னும் முடிவு பண்ணல. ஆனா கூடிய சீக்கிரமே நான் சொல்றேன். தேவையில்லாம ஏகப்பட்ட பாரத்தை நீயே சுமக்குறியோன்னு எனக்கு கஷ்டமா இருக்குன்னு. நம்ம கிட்ட அள்ள குறையாத அளவுக்கு சொத்து இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பிள்ளைய படிக்க வைக்க முடியாம போயிடும். நான் பாத்துக்கிறேங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க மாமா. சரி கண்ணு, நீ போய் தூங்கு, உன் புருஷன் காத்துட்டு இருக்க போறான். சரிங்க மாமா, நீங்க பால் குடிச்சிட்டு போய் தூங்குங்க.